மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய ஸ்தோத்திரம் 9வது வசனத்தை தியானித்தோம். என்ன சொல்கிறது? சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனையா, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ளே பிரச்சனையா, ஊழியர் விசுவாசிகளுக்குள்ளே பிரச்சனையா, ஸ்தோத்திரம் ஒரு வேலை செய்கிற இடத்துல முதலாளிக்கும் வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனையா, அப்போ இந்த பிரச்சனை உள்ள இடத்துல மாமியார் மருமகளுக்குள்ள பிரச்சனையா, இந்த பிரச்சனை இருக்கிற தேவ பிள்ளைகள், தேவனுடைய புத்திரர்கள் அங்கே இருந்தாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, ரெண்டு பேரையும் சமாதானம் பண்ணி வைப்பதற்கு அவர்கள் முயற்சி பண்ணுவார்கள். ஆனால் தேவனுடைய புத்திரர் அல்லாதவர்கள் இன்னும் கொஞ்சம் கோல் வார்த்தை சொல்லி, இன்னும் கொஞ்சம் எரிகிற தீயிலே மண்ணெண்ணை எடுத்து ஊற்றி இன்னும் அதிகமாய் பிரச்சனையை பெருசாக்க தான் நினைப்பார்கள். ஆனால் தேவனுடைய புத்திரர்கள் அவர்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அந்த பிரச்சனையை அவங்க என்ன பண்ணுவாங்க? சால்வ் பண்ணுவார்கள். இது சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்பட. புத்திரர்னா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளா? இன்னைக்கு ஏன் நாங்கள் சமாதானமாக இருக்கிறோம் அப்படின்னா, அநேக விசுவாசியுடைய குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகளில் தலையிட்டு அந்த குடும்பங்களிலே சமாதானத்தை செய்து வைத்திருக்கிறதுனால தான் ஆவியானவர் எங்களை சமாதானமாக வைத்திருக்கிறார். ராமன் சொல்லுங்க பாப்பா. நாங்கள் இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமாக கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம் என்பதற்கு காரணம் அநேக குடும்பங்களுடைய சமாதானத்துக்கு ஊன்றுகோலாக இருந்திருக்கிறோம். அல்லேலூயா. நீங்களும் அநேக குடும்பங்களுடைய சமாதானத்திற்கு நீங்கள் என்ன பண்ணணும்? ஊன்றுகோலாக இருக்கணும். அல்லேலூயா. அநேக பிள்ளைகளால பிரச்சனைகளை எழுந்து சமாதானத்தை எழுந்து நம்மள்ட்ட ஓடி வருவாங்க. சில கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையோடு அலறி அடித்து நம்மள்ட்ட வருவாங்க. போன மாதத்தில் 9 மணிக்கு ஒரு வீட்டுக்கு போனோம். நாங்கள் திரும்ப 1 மணிக்கு தான் வீட்டில் சாப்பிட்டோம். அந்த குடும்பங்கள் இன்னைக்கு நல்லா இருக்குது, சமாதானமாக இருக்குது. ராமின் சொல்லுங்க. கீரியும் பாம்பாய் நின்றவர்கள், வெட்டுவேன் குத்துவேன் நின்றவர்கள், விஷம் வச்சு கொள்ளுவேன் நின்றவர்கள். அப்போ தேவனுடைய புத்திரருடைய செயல்கள் என்ன அப்படின்னா, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் சமாதானம் பண்ணி வைப்பார்கள். ராமன் சொல்லுங்க பார்ப்போம். எத்தனை பேர் குடும்பங்களை சமாதானம் பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களால் கை உயர்த்தி சொல்ல முடியுமா, இந்த குடும்பத்தில் நான் தலையிட்டு அந்த குடும்பங்களை சமாதானப்படுத்தி இருக்கிறேன்? என்னன்னு சொல்ல முடியும்? ஏகப்பட்ட ஆதாரம் நம்ம சபையில் இருக்கிறது. என்னைக்கோ டைவர்ஸ் பண்ணிட்டு போக வேண்டியவங்களெல்லாம் உள்ள புகுந்து பேசி எடுத்து இன்னைக்கும் சந்தோஷமா இருக்கிறாங்க. ராமன் சொல்லுங்க. அடுத்தவங்களுடைய சமாதானத்தை கெடுக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்ம சமாதானம் கெட்டுப்போம். நீங்க அடுத்தவங்களுடைய குடும்பங்களுக்கு சமாதானத்தை பண்ணி பாருங்க, உங்க வீடு சமாதானமா இருக்கும், உங்க பிள்ளைகள் சமாதானமா இருப்பாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, உங்க வாழ்க்கையில இன்னிலிருந்து ஒரு தீர்மானம் பண்ணுங்க, அடுத்த குடும்பங்களுக்கு சமாதானம் பண்ணி வைக்கிற ஒரு பெரிய புத்திரனா என்னை மாற்றுங்கன்னு அன்னோட விரும்புங்க. நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அப்ப 2 ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள சண்டை வருதுன்னா நீ என்ன பண்ணணும்? அந்த இடத்துல தான் நீ தேவனுடைய பிள்ளைன்றதை நிரூபிக்கணும். ராமன் சொல்லுங்க. அல்லேலூயா. நீ தேவனுடைய பிள்ளை என்பதை எப்படி நிரூபிக்க முடியும்? அந்த இடத்துல தான் சண்டை போட்டுட்டாங்களா சொல்லணும். உடனே நம்ம எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கோம் படிக்க. நம்ம நோக்கம் என்ன? படிக்கிற வேலை, சண்டை போடுற வேலை கிடையாது. குற்றங்கள் குறைகள் இருக்கும் 1000 பேர் இடத்துல. யாரும் யோகின்னு சொல்ல முடியாது. இயேசுவை தவிர நல்லவன் சொல்லுங்க ஒருவனும் இல்லை. சகிக்கணும், விட்டு கொடுக்கணும், அன்பா பேசணும், அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கணும். முடிஞ்ச அளவு கட்டி பிடிங்க, கை குடிங்க, சரி முத்தம் கொடுங்க, போங்க, சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? சொல்லணும். இந்த சிறு வயதில் அந்த பழக்கத்துக்குள்ளே வரணும். நான் அப்படி இருந்தவன். நான் ஊழியத்துக்கு வந்து தான் அந்த கிரி எனக்குள்ள கிடையாது. சின்ன வயசுல எங்கள் அப்பா அம்மா சண்டை போட்டாங்க, நான் தான் எங்கள் அப்பா அம்மாவை சேர்த்து வைப்பேன். சோத்திரம். ராமன் சொல்லுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்ல பொதுவாக சொல்கிறேன். அப்பா அம்மாவுக்கு சண்டை வந்துருச்சுன்னா, அம்மாவுக்கு மூத்தவளுக்கு அம்மா பிடிக்குதுன்னா, அம்மா நீ பேசுனது சரிதான்மா, அப்படிதான் இருக்கும், நீ இறங்கி போகக்கூடாதம்மா அப்படின்னு சொல்லி மூத்தவன் என்ன சொல்லுவா? அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணுவா. அப்பாவுக்கு நாதி கிடையாது, யாரும் சப்போர்ட் பண்ண. நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது, பேலன்ஸாக இருக்கணும். குடும்ப வாழ்க்கை 2 பேருக்குள்ள சண்டை வருதுன்னா, அம்மா நான் படிக்கணும், இப்படி சண்டை போட்டுட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் வளர்ந்தாச்சு, உங்கள் சண்டையெல்லாம் வெளியில் போய் எங்கேயா வச்சுங்க. நீங்கள் இப்படி ஆளுக்கு ஒரு ஆள் மூஞ்சி தூக்கிட்டு இருந்தா எங்களுக்கு எப்படி சாப்பிட தோணும்? வாங்க தட்டு எடுத்துட்டு வாங்க சாப்பிடும் அப்படின்னு நம்ம இதில் யார் உங்களுக்கு சமாதானப்படுத்துறது? மூத்தவனா இளையவளா? 2 பேருமா? பரவாயில்ல. சோத்திரம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. ஊழியத்துக்கு வந்த பிறகு மட்டும் கிடையாது. பாருங்க, என்கிட்ட நான் யார்ட்டையோ கோவப்பட்டு பேசிட்டு அடுத்த நேரம் அப்படி பிள்ளையை போல மாறிடுவேன். என்கிட்ட தப்பு இருந்தால் காலில் கூட விழுவேன். அப்படிப்பட்ட குணம் நம்மளுடைய குணம். இந்த கௌரவம், இந்த கன்னியாகுமரியில் பிறந்தவங்களை போல கௌரவம் பிடிச்சிக்கிட்டு அதெல்லாம் எங்கெங்க பாவத்துக்கு நேராக கொண்டு போன கௌரவம் எல்லாம். கௌரவம் யார்கிட்ட தெரியுமா காட்டணும்? பிசாசுகிட்ட காட்டணும், பாவத்திட்டு காட்டணும், இச்சிகிட்ட காட்டணும். இனி என் வாழ்க்கையில் நீ தொட முடியாது ஓ அப்படி யார்கிட்ட காட்டணும்? கௌரவத்தை பிசாசுகிட்ட காட்டணும், பாவத்திட்ட காட்டணும், இச்சிகிட்ட காட்டணும். இதுகிட்ட தான் நம்ம கௌரவம் காட்டணும். ஊழியக்காரங்கிட்ட கௌரவம் காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, கர்த்தர்கிட்ட கௌரவம் காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, சபையில் கௌரவம் காட்டி ஒரு பிரயோஜனம் இல்லை, கணவர் மனைவிக்குள்ள யூகா வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எதிர்கிட்ட கௌரவம் காட்டணும்னா, யூகா காட்டணும், பிசாசுகிட்ட காட்டணும். அது பாருங்க, சகேவு எவ்வளோ பெரிய மனுஷன். அவன் மரம் ஏற தெரியுமா? இதுவரை அவனுக்கு அவன் மரம் ஏறதுக்கு ஆளை வச்சிருப்பான். ஏசு வராருன்னு அந்த கௌரவத்தெல்லாம் தூக்கி போட்டுட்டு மரம் ஏறணும். ராமன் சொல்லுங்க. ஏறி போகணும், அதே நேரத்தில் இறங்கி வந்தான், இறங்கி வரணும். பாவத்திலேருந்து இறங்கி வந்தான், அடிமைத்தனத்துலேருந்து இறங்கி வந்தான். சோதரம். அதனால ஈகோ நிறைய கணவன் மனைவிக்குள்ள பாருங்க. ஈகோ எப்படி அதில் ஜெயிக்கிறது பெண்கள் தான். அது எனக்கு நல்லா தெரியும். நாங்கள் தான் போய் காலில் விடணும்.
சோத்திரம். அதில் ஒரு சந்தோஷம் சில பேருக்கு, அதில் ஒரு சந்தோஷம். ஆமாம், ஒரு 2 விசுவாசிகளுக்குள்ளே சண்டையா? கடந்த நாளில் ஒரு அம்மா கொஞ்சம் நகை கொடுத்துருச்சு இன்னொரு ஆளுக்கிட்ட, ஆளை சொல்ல விரும்பலை. ஒரு புல்லு சபிச்சு அது ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க அந்த குடும்பம். கொடுத்தது நல்லது, கொடுத்தது நல்ல விஷயம், கொடுக்கணும், ஒருவருக்குள்ளே கொடுக்கணும். சில கால தாமதங்கள் ஆகும், வார்த்தையை விட்டால் திரும்ப எடுக்க முடியாது. சோத்திரம் நல்லா கவனிங்க. அப்போ நாங்கள் போய் அவங்கள்ட்ட பேசி அவங்கள ஆறுதல் படுத்தி, சோத்திரம் அது புருஷனாலையும் ஒரு நிம்மதியில் அதுக்கு சரி இதெல்லாம் வரும் சொல்லி தலையிட்டு அந்த நகையை வாங்கி கொடுத்து சமாதானமாக்கி விட்டோம். இப்போ நல்ல சமாதானமாக இருக்காங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்கள். ஒரு குடும்பம் இல்லை, பல குடும்பங்களில் நாங்கள் சமாதானத்துக்கு ஆமீன் சோத்திரம் நாங்கள் ஊன்றுகோலாக இருந்திருக்கிறோம். கர்த்தர் நீங்களும் உங்கள் குடும்பங்களில் சமாதானத்துக்கு, அடுத்தருடைய சமாதானத்துக்கு ஊன்றுகோலாக இருக்கும்போது நீங்கள் தேவனுடைய புத்திரர் என்று விளங்குவது. ஏதோ ஞானசானம் எடுத்ததுனால, அபிஷேகம் பண்ண 2 அந்நிய பாஷை பேசுறதுனால தேவனுடைய புத்திரராக மாறிட முடியாது. கிரியைகளினாலே தேவனுடைய புத்திரராக மாற முடியும். ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. கிரியை செய்யணும். கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப கிரியை இல்லாத தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றதுல என்ன இருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு லிஸ்ட்டை போடுங்க, யார் யார் பேசாம இருக்காங்க, முடிஞ்சளவு முயற்சி பண்ணுங்க. அது பிரிஞ்சிருக்கிற குடும்பங்கள் எல்லாம் இணைக்கிறது ஆண்டவர் தான் வந்து டைரக்டா இணைக்கணும்னு அவசியம் கிடையாது. கர்த்தர் எதுக்கு உங்களை வச்சிருக்கிறாரு? தேவனுடைய புத்திரன் எதுக்கு நம்ம இருக்கோம் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த நாள் தாவீது உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போறாங்க. 41 தானே. ஒருவன் என்னை பார்க்க வந்தால் வஞ்சனையாய் பேசுகிறான். வஞ்சனை என்ன அர்த்தம் சொல்லுங்க? உள்ள ஒண்ணு, உள்ள வந்து ஓநாய்களுடைய ஆவி உள்ள இருக்கும், வெளியே அப்ப வஞ்சனையா பேசுகிறான். உள்ள என்ன இருக்கு? விஷம். வெளியில நடிப்பு, பாசம் காட்டுறது போல பிரைஸலோட அடியில் ஆப்பு வச்சுட்டு போயிடுவான். நம்பாதீங்க. வெளிப்படையா பேசுறோம் நம்பலாம். எப்படி வெளிப்படையா முகத்து நேரா பேசுறான் பாத்தீங்களா, அவனை நம்பலாம். சிரிச்சுக்கிட்டே பேசுறான் பாத்தீங்களா, அவனை நம்ப